சந்தோஷம். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சேலமில் வந்து உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஓகேயா? நோ ப்ராப்ளம். எல்லாம் ஆடியோ செக் பண்ணிக்கோங்க. சிக்னல் ஓகே இல்லை? அந்த கதை முடியலாமா? பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ், அதான் அவங்களே எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னொரு முறை நான் உங்களுக்கு எல்லாம் தமிழில் சொல்கிறேன். இப்போ நாளானிக்கு, அதாவது வருகிற 13ஆம் தேதி 7 மணிக்கு ஜவஹர் மில்ஸில் கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் அது ஷோ நடக்குது. பழைய நிறைய ஹார்ட்ஸுங்க வரப்போகிறாங்க. அண்டு இந்த ஷோ வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இந்த ஷோ சேலம் நடக்குது. பட் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு பார்வையெல்லாம் பார்த்துட்டு நாம் பிளான் பண்ண மாதிரி, ஏன்னா இது ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துவங்கினது. 2 மந்த்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு நிலவர பிரகாரம் பார்த்தா இது வந்து சவுத் இந்தியா இல்லை, இந்தியாவிலே இது பெரிய ஷோவாக அமைஞ்சிருக்கு. இதை கண்டிப்பாக ஓப்பனாக சொல்லலாம். இந்தியாவிலே இது, அதாவது நானே இப்போ ஷோஸ் இப்போ போன மாதம் கோயம்புத்தூர்லேயே நடந்திருக்கு. அப்போதைக்கு கோயம்புத்தூரில் நடந்ததான் பெரிய ஷோ இருந்தது. இப்போ அதையும் தாண்டி இப்போ சேலமில் அமைஞ்சிருக்கு. நம்ம நடத்துகிறோன்றதை விட அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன சார் அப்படி என்ன சார் சிறப்புன்னு அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்கும் தெரிஞ்சது இருக்குது. 16 சிங்கர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு 13 மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன். இதை தாண்டி ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா ஒளி அமைப்பு. இந்த ஒளி அமைப்பு, அதாவது சவுண்ட் அண்ட் லைட்னு சொல்லுவோம். ஒளி இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் நோவா என்டர்டெயின்மெண்ட்ஸு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்டிங் கம்யூனிகேஷன்ற பெங்களூரில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கம்பெனி. அவங்க வந்து இந்த இடத்துக்கு இதற்காக தனியாக அந்த ஜவஹர் மில்ஸை எடுத்து கரெக்டாக பிரத்யேகமாக இதற்காக ஒரு ட்ரெஸ்ஸு பெருசாக இறக்கிருக்காங்க. சரத், ஸ்டேஜ் என்ன சைஸு? 70/56, almost 340 feet. Total is 300 feet. 300 அடின்றது ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமான. இப்போ ஜென்ரலாக 80 அடி இருக்கும், 70 அடி 80 அடி தான் ஸ்டேஜ் இருக்கும். இது 300 அடி ஸ்டேஜ். ஏன்னா இங்கே பெரிய ஒரு ஃபேன்ஸ் ஒரு கேதரிங் எதிர்பார்க்கறதுனால வைடாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட்டை நேரடியாக பார்க்குறதுக்கான மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்கு. ஸோ நான் பார்த்தேன், ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. 2 ஸ்டேஜ் போடுறாங்க. ஒரு பெரிய ஸ்டேஜு, அப்புறம் ஒரு ரேம்ப்புன்னு சொல்லுவோம். நடந்து வர இந்த மாடலிங்லாம் பார்ப்பீங்களா, கேட் வாக்லாம் பண்ணுவாங்க ரேம்ப் வந்து. அப்புறம் இன்னொரு செகண்ட் ஸ்டேஜ், ஏன்னா ஆடியன்ஸ் பக்கத்தில் ஆர்டிஸ்ட் இருக்கணுன்றதுக்காக அங்கே ஒரு சின்ன ஒரு தொகுப்பு நடக்கும். இதில் சிறப்பான விஷயம் என்னென்னா 5 லட்சம் வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ், அதாவது 300 ஸ்பீக்கர்ஸ் தரையிலையும் அந்தரத்துலேயும் பறக்க விட்ருக்காங்க. 70-80 சப்ஸு. நீங்கள் காசு கொடுத்து உள்ளே வந்து பார்க்கலாம், காசு வாங்காமல் வெளியும் பாட்டை கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு சவுண்டு முடியலன்னா வெளியில் கூட ஆக்சுவலாக அவ்வளோ மாதிரியான ஒரு பவர்ஃபுல். இது வந்து நீங்கள் எந்த ஒரு கிளப்புலாம் சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் விட இது ரொம்ப இந்த சவுண்டை கேட்குறதுக்கு எனக்கே ஆவலாக இருக்குது. அண்டு உலகத்தில் பிரசித்தி பெற்ற சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு இசை நிகழ்ச்சின்றது சொல்கிற முடியாது. இது இசை நிகழ்ச்சியை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஏன்னா பாடல்கள் மட்டும் இல்லை, அந்த பாடலோட சிங்கர்ஸு, டான்ஸும், கோரியோகிராஃபி. பிரபுதேவோடைய பிரதர் உங்களுக்கு பிரசாத் தெரிஞ்சு, அவர் நாகேந்திர பிரசாத், அவருடைய பயிற்சியின் கீழே எங்கள் சிங்கர்ஸ் எல்லாருமே டான்ஸும் பண்ணுறாங்க. அந்த பாடலை பாடிக்கிட்டு அவங்களே டான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்பெஷலான விஷயம் லைட்ஸ் அண்டு கிராஃபிக்ஸா. ஆஹா. ஸோ இது ஒரு புது அனுபவம். இந்த அனுபவத்தை பெறணுன்னா எனக்கு தெரிஞ்சு யூஎஸில் தான் லாஸ் வேகஸ்ன்ற ஒரு இடத்துல நடக்கும். லாஸ் வேகஸ்
இன்னும் யூஎஸில் நீங்கள் எல்ஏ பக்கத்தில் போனோம், அங்கே தான் இந்த மாதிரி ஷோஸ் நடக்கும். அந்த ஷோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சேலமில் நடக்குது. ஸோ இதுக்கு தாண்டி அடுத்த விஷயம் 32 பாடல்கள் நாங்கள் பாடுறோம். 32 பாடல்களும் இந்த ஷோக்காக ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் சாங்ஸ் செட்லிஸ்ட்டுன்னு ரெடி பண்ணும்போது ஒரு 120 சாங்ஸ் இருந்தது. அந்த 120 சாங்கு ஹிட் சாங்ஸ்லேருந்து இன்னும் ஜூஸ் எடுத்து 32 சாங்காக இப்போ நாங்கள் படைக்கிறோம். ஷோ வந்து ஒரு 3 மணி நேரம் போகும் ரன்னிங் டைம். அண்டு அடுத்த கூடுதலான விஷயம் என்னென்னா ஸ்பீச்சே இருக்காதுப்பா. வந்தீங்கன்னா வெறும் இசை தான் பேசும், பேச்சே கிடையாது. ஒன்லி மியூசிக் தான். மியூசிக் பாட்டுக்கு அப்புறம் பாட்டுக்கு அப்புறம் ரசிகர்களோட அவங்களுடைய கரகோஷம் தான் சவுண்டாக இருக்கும் தவிர இசை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லைஃப் டைம்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் ஒரு அருமையான மறக்க முடியாத ஒரு தருணம் 13ஆம் தேதி இங்கே சேலமில் நடக்கிறது. இந்த கேள்வி எனக்கே இருந்தது. அது இவருக்கு தான் சொல்லணும். இவர் தான் வந்து தினேஷ் தான் முன்னே இது அவரோட எனக்கு வெஸ்ட்லலாம் நடக்கும் சார், வெறும் சிட்டியில் மட்டும் இல்லாமல் வெளியில் போய் கொண்டு வாங்க. இது நீங்கள் கேட்ட கேள்வி இருந்தது. அதுக்கு விடை எனக்கு அடுத்த ஒரு வாரத்தில் கிடச்சிருச்சு. எப்படின்னா, இப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்ல, இப்போ அப்படியே ஏர்போர்ட்லேருந்து இங்கே நேரம் இங்கே வரேன். என் கூட பல நார்த் இந்தியன்ஸை நான் பார்த்தேன், பூனேலேருந்து பாம்பேலேருந்து. எங்கன்னா அவங்க எங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க, இந்த ஷோக்காக வந்திருக்கோன்றாங்க. என் கூட அப்படியா, ஆமாம் இங்கே இப்போ ஏற்காடு போகிறாங்களாம், 2 நாள் கழித்து ஷோ அப்படியே ஃப்ளைட் ஏறி பூனே போகிறாங்களா. ஸோ இங்கே இது வெறும் சேலம், முக்கியமாக சேலத்து மக்கள் ப்ளஸ் எங்கள் பக்கத்தில் கேரளா, பெங்களூர், சென்னையிலேருந்து நிறைய பேர் வராங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஹப்பாக இப்போ சேலம் ஆயிருக்கு. தவிர இது இது ஒரு சிட்டியோ இல்லை ஒரு டவுனுடைய நிகழ்ச்சியாக இதை நம்ம வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது இந்தியாவிலேருந்து எல்லா பகுதியிலேருந்து வராங்க நாளானிக்கு. கரெக்ட். ஆமாம், சரித்திரம், பெரிய சரித்திரம் இருக்குது. இல்லை நீங்கள் சொல்கிறது ரொம்ப 60, 70லலாம் கிட்டத்தட்ட இதுதான் கோலிவுட்டாக இருந்துருக்கு. 50லலாம் இங்கேருந்து தான் சென்னைக்கு போச்சு. இங்கே பெரிய சரித்திரம் சேலத்திற்கு. அப்படி சரித்திர புகழ் வாழ்ந்த சேலத்தில் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லதில்ல. இப்போ எல்லார் வீட்டுக்கும் ஒரு 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 கலைஞர் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் அறிமுகம் மாறாருன்றது ரொம்ப இது ஒரு பிளெஸிங்கில் அது. ஸோ யாருமே முன்னாடி ஒரு வாய்ப்பு தேடி போய் அதற்குன்னு ஒரு வாய்ப்புலாம் ஒரு இடத்த ப்ரொடக்ஷன் கம்பெனி போயிட்டு அவர் சினிமா மூலியமாக தான் அறிமுகமாகணுன்றது இருந்தது. இப்போ அப்படி இல்லை. அவருக்கு திறமை இருந்தால் எங்கே இருந்தாலும் அவர் அவராகவே சொந்தமாகவே கூட பாடலை போட்டு ஒவ்வொரு நைட்டில் புகழ்படலாம். ஸோ இது அருமையான ஒரு முன்னேற்றமாக தான் நான் பார்க்குறேன். ஆமாம், இல்லை அவங்க நம்ம ஷோக்காக வந்திருக்கிறாங்க. இந்த ஷோ பார்க்குறதுக்கு வந்திருக்கிறவங்க அவங்களுக்கு ஆச்சரியம், அவங்க எதிர்பார்க்கல. இங்கே ஏர்போர்ட்டில் தான் அது அது என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களும் கேள்விப்பட்டால். என்ன இது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இது 4வது ஷோன்னு வச்சுக்கோங்களேன். 2 சென்னையில் பண்ணியிருக்கேன், அப்புறம் 1 கோயம்புத்தூர். அதை அவங்க முன்னாடி இந்த ரீல்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ரீல்ஸ் இந்த யூடியூப்லலாம் பார்த்தது. இதுக்கு முன்னாடி மலேசியாவில் நாங்கள் ஒரு 4 ஷோ பண்ணது. அது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணோம். அது ஒரு 3-4 மாதத்துலேயே 4 ஷோ ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆனது. அது வேறு ஒரு பிராண்டு பேரில் பண்ணது. அதுதான் இந்தியாவுக்கு புகழ் எல்லாம் ஒரு பாப்புலாரிட்டி கொண்டு வந்தது அந்த ஷோ. ஸோ இவர் அதெல்லாம் பார்த்து தான் வந்திருக்காரு. இப்போ நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது நாளைக்கு. இல்லை இது யூத்தா அப்படின்றது இவருக்கு தான் தெரியும். இல்லைங்க, லைக் மிக்ஸ்டு க்ரௌட் தான், மோர் ஆஃப் ஃபேமிலி தான் வந்திருக்குங்க. மிக்ஸ்டு க்ரௌடாக தான் இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ்
இல்லை ஈவன் சாருக்கே ஒன்றும் தெரியாதுங்க, மலேசியாவிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி 8 பேர் எம்ஐபி டிக்கெட் புக் பண்ணி வராங்க இதுக்காகங்க. ஓ இந்த ஷோக்காக இப்போ தான் சொல்கிறேங்க. ம் ஆமாம் ம் ம் ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு என்ன என்ன சொல்கிறதுன்னா இட்ஸ் இந்த ஷோ வந்து எனக்கு இதனால் ஒரு 10 இசைக்கலைஞர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எப்பயுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நானும் ஒரு இசைக்கலைஞரை நான் சின்ன வயசில் பார்க்க போய் ஆஹா இசையை தாண்டி இவ்வளோ இருக்கா அப்படின்ற போய் தான் அது எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு விதையை போட்டு அது முளைச்சி அப்புறம் இன்றைக்கி நான் ஒரு இசையமைப்பாளராக அவங்க முன்னாடி உட்காருக்கேன். அதே போல் தான் இது ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ இந்த நிகழ்ச்சி ஒரு 20 வருஷம் கழித்து ஒருத்தர் பேட்டி கொடுப்பாரு, அப்போ சேலமில் அவரோட சாரோட ஷோ கான்சர்ட் பார்த்தேன், அன்றைக்கி நான் மியூசிக் கற்றுக்கணும்னு தோணுச்சு. இது கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும். புரியுதுங்களா? 20 வருஷம் கழித்து ஒருத்தர் நான் இந்த ஷோ பற்றி பேசுவார். அவர் ஒரு வாலிபண்ணா வந்து ஸோ பெற்றோர்கள் பசங்களுக்கு எஜுகேஷன் சொல்கிறத விட இது மாதிரி இன்ஸ்பிரேஷனை சொல்லி தந்தா அதுதான் எஃபெக்டிவாக. எங்கள் அப்பா எனக்கு அதான் பண்ணார். ஒரு விஷயத்தை நீ படிட்டான்னா படிக்க மாட்டான், ஆனால் படித்தவங்ககிட்ட கொண்டு போய் விட்டிங்கன்னா அவனுக்கு படி மலாரும் வரும். புரியுதுங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா அது கசக்கும். ஸோ இதுதான் இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு இது கண்டிப்பாக வந்து எஸ்பெஷலி இந்த இசை நிகழ்ச்சி பண்ணுற எனக்கே இப்போ நாளைக்கு நடக்கிற அனுபவத்தை நான் முன்னாடி பார்த்ததில்ல. ஏன்னா 300 ஸ்பீக்கர் வேணால் நான் ஆடிட்டேன். நான் 200 தான் நினச்சிருந்தேன். இப்போ தான் ஒரு டிஸ்டிங் கம்யூனிகேஷனில் சார் சபூஃபரே 80 இருக்குது சார்னாரு. ஓ மை காட், எனக்கு என்னென்னா மேடையில் இருப்பேன், நானும் கீழே இருந்து கேட்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக இதில் பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்கும். பெற்றோர்களுக்கும் ஆஹா நம்ம புள்ள மியூசிக் சொல்கிறானே, ஓகேடா அவனு கொஞ்சம் அவன் பாதையில் போய் பார்ப்போமேன்றது தான் பெற்றோர்களுக்கும் ஒரு படிப்பணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில இல்லை அது சினிமான்றது எல்லா தரப்பான பாடல்களும் இருக்குங்க. ஒரே படத்தில் எல்லா பாட்டும் இருக்கும். ஸோ அந்த தங்கிலீஷ் பாடலுக்கு அந்தமான ஒரு சூழ்நிலைக்கான அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்துக்கான ஒரு பாடலாக இருக்கலாம். ஸோ நம்ம படத்தில் இருக்கிறத தெரியாமல் கதையை தெரியாமல் நம்ம எதையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் தாண்டி சாங்ஸ் பாப்புலாரிட்டிக்காக தான் செய்கிறது. ஸோ அதை தான் விரும்புகிறாங்க போது இது பாட்டோடைய பிரச்சனை கிடையாது, பாட்டை விரும்புகிறவங்களுடைய பிரச்சனை. அப்படி தான் பார்க்கணும் தவிர நம்ம பாட்டை நம்ம பார்க்கக்கூடாது. அது விரும்புகிறவங்க இருக்கிறனால தான் அந்த மாதிரி பாட்டு வருது. விரும்பலைன்னா அது யார் பண்ண போகிறா இல்லை? ஸோ எனிதிங் இஃப் பீப்புள் ஆர் என்ஜாயிங் அது தவறே கிடையாது. இருக்குல்ல சந்தோஷமாக இருக்கும்ல. ஏன்னா ஒரு இசையமைப்பாளர் எல்லா இசையமைப்பாளருக்கும் சந்தோஷமாக இருக்கிற விஷயம். ஒரு இசையமைப்பாளருக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்போது, ஒரு மூத்த இசையமைப்பாளருக்கு அங்கீகாரம் கிடைக்கும்போது அந்த ஒர்க்ஸு கண்டிப்பாக அது எல்லாரும் புகழப்படணும். அதுவும் அந்த கலைஞர் இருக்கும்போதே புகழணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை நான் ரொம்ப பெருசாக ஆதரவு தெரிவிக்கிறேன். வி ஹாவ் டு செலிப்ரேட். நீங்க சொன்ன மாதிரி ரசிகர்களோட அந்த கைத்தட்டல் தான் ஒரு கலைஞருக்கு மிகப்பெரிய விருது. கண்டிப்பாக ஹாரிஸ் சாருக்கு எப்போ ஆஸ்கர் விருதாங்க எதிர்பார்க்கலாம்? இது எல்லாமே ஒரு வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு விஷயம். என்னென்னா சுவாரஸ்யமான ஒரு பரிசு. அந்த நிகழ்வு வந்து நடக்கும்போது அது தெரியாமல் நடக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயின்னே இருப்போம். பலன் அதை தான் அப்பப்போ கிடக்குது, அதே போல் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் இட்ஸ் அ லாங் வே டு கோ. ஸோ எல்லாத்தோட இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வரப்போகிறாங்கன்ற செய்தி எனக்கு பல அவார்டுகளுக்கு மேலே இது. ஏன்னா லைவாக நான் அந்த அவார்டுகளை பார்க்குறேன். ஸோ எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான இருக்குது. ரசிகர்களை பார்க்கும்போது நீங்களும் வருவீங்களா நாளைக்கு? கண்டிப்பாக வாங்க, நானே உங்களுக்கு அழைப்புதல் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு வேறு மாதிரியான ஒரு அனுபவம். அந்த அவ்வளோ ஆயிரம் மக்களுடைய ஒன்று சேர்ந்து இந்த ஃபீஃபா ஃபுட்பால் சொல்லுவாங்க தெரியுமா, உலக கோப்பை ஃபுட்பால்லாம் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி பார்க்கலாம். ரீமிக்ஸ் சாங்ஸ்லாம் இன்னும் வருதா எனக்கு தெரியலையே, வந்துட்டு இருக்கா? ஓ அது கவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கவர்னா தான் ஒரு பிரபலமான பாடல் எடுத்து அது ஓகேங்க, அது நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா ஒரு பாடகர் இருக்காருன்னா அந்த பாடகருக்கு ஒரு வாய்ப்பு வெளி உலகத்துக்கு அவர் பேசுகிறோன்னா என்ன பண்ணால் அவர் ஓனாக ஒரு கம்போஸ் பண்ணார்னா அது பெருசாக பிரபலம் அடையாது. அதுக்கு ஏற்கனவே ரொம்ப பாப்புலராக இருக்கிற பாடலை அவங்க குரலை பாடி அவங்க அப்லோட் பண்ணாங்கன்னா அதை நிறைய பேர் பார்ப்பாங்க.
இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் பாப்புலராக இருக்காங்க, வெஸ்ட்லேயே இருக்குது அதே கவர்ஸ். இல்லை ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் அது கொரியனா, நான் தாய்லாண்டுன்னு நினச்சிருந்தேன். கொரியனா? தாய்லாண்டு, தாய் பேங்காக், ஆமாம் தாய் சாங் அது, தாய்லாண்டு. ஓகே ஓகே. இல்லை இல்லை, ரசனை எப்பயுமே நம்ம வந்து ஜட்ஜே பண்ணக்கூடாது. ரசனையோட தான் நம்ம வந்து அதை நோக்கி தான் கரெக்ஷனே பண்ணணும். தவிர நம்ம ரசனையை, நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு போய் இது நல்லா இல்லையே ரசனை, இது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா ரசனையை நோக்கி தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு இது இசைக்கு எந்த மொழியும் கிடையாதுன்றது இது ஒரு இன்னொரு உதாரணம். ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு ஒர்க் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. என்ன கங்னம் ஸ்டைல்னு ஒரு பாடல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலராக இருந்தது, ஞாபகம் உலகம் ஃபுல்லாகவே பாப்புலராக இருந்தது. அது ஒரு மேஜிக் இருந்தது. ஸோ மேஜிக் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இசை என்பதே மேஜிக். அது எந்த மொழியில் இருந்தாலும் நம்ம ஒத்துக்கணும். இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க. அது நீங்கள் திரை இசைன்னு வரும்போது அந்த படத்துக்கு, அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நோக்கி தான் நான் போக தவிர, இது எப்படி ரசிப்பாங்க அப்படி ரசிப்பாங்க. அப்படி ஒரு பாட்டு இருக்கும், மக்கா மிஷின் ஒரு பாட்டு இருக்குது. அது வந்து ஒரு 20% தான் இருக்கும். ஆனால் 80% வந்து படத்திற்கு கான ஒரு பாடல்களாக தான் இருக்கும் தவிர, ஒரு 20% இந்த படத்தை வெளியில் போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்குன்னு ஒரு பாடல் இருக்கும். படம் இந்த பாட்டை வச்சு தான் படத்துக்கு வருவாங்கன்னு போது தான் இந்த மாதிரி பாடல்கள் பறக்கும். அதனால் என்னுடைய ஃபோக்கஸ் இல்லை, எல்லா இசையமைப்பாளரும் அப்படி தான் இருப்பாங்க. கதைக்கும் திரைக்கதைக்கு உபயோகமான பாடல்கள் தான் கொடுக்குறேன். திரை இசை கரெக்ட். சோஷியல் மீடியாவில் ஹாரிஸ் மாம்ஸ் அந்த மாதிரி வந்து ஹாரிஸ் மாம்ஸ் அப்படின்னு வந்து உங்களை வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க, பார்க்குறீங்களா? அதுக்கு வந்து ரியாக்ஷன் உங்கள் அது எப்படி பார்க்காம நாளைக்கு ஒரு ப்ளே கார்டை வச்சுருப்பாங்க. அதான் அதுக்கு ஒரு ஆப்ரிவேஷன் ஒரு வச்சுருக்காங்களே, அது MAMS போட்டு ஒன்று சொல்கிறாங்க. இந்த ரசிகர்கள் அன்பாக கூப்பிட்றது, கண்டிப்பாக அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும். கண்டிப்பாக எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். உங்கள் பையன் வந்து சிங்கிங்க்கு வந்துட்டாரு, மியூசிக் வந்துட்டாரு. இப்போ இருக்கிற அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ஃபஸ்ட்டு வந்து மூவிஸில் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் பையன் அவர் இப்போ தான் 4 டைரக்டர் வந்து கதைலாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே அவர் தான் முடிவு எடுக்கிறது. அது அவரோட லைஃபு. இப்போ அவர் பண்ண ஒரு சொந்தமாக ஒரு ப்ரைவேட் சாங் பண்ணால் அது எல்லாமே அவருடைய டிசிஷன். ஸோ எல்லாமே எவ்ரிபடி நம்ம எல்லாருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. யாரும் இன்னொரு பாதையை நம்ம போட முடியாது, போடவே முயற்சிக்கக்கூடாது. அவர்களும் அவரோட பாதையில் வரணும். அதனால் அவரோட பாதையில் ஒரு பிரயாணம் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப அழகாக ஜட்ஜ் பண்ணுறாரு. அருமையாக பண்ணிகிட்ருக்காரு. சிம்பனி என்கிட்ட எதிர்பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் வந்து பேசிக்காகவே நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தான். அந்த ஒரு பேக்ட்ராப்லேருந்து வந்தது தான். நான் வந்து ட்ரினிட்டி காலேஜில் தான் என்னுடைய ஆரம்பமே அங்கேருந்து தான் வந்துச்சு. அது ஒரு பெரிய கதை. அது இன்னொரு பேட்டியில் நான் சொல்கிறேன். எனக்கு 12 வயசுலேயே எனக்கு வந்து இந்த 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 நிகழ்ச்சியில் அதை பற்றி பேச வேணாம், அது இன்னொரு எடுத்துக்கலாம். ஸோ நான் சினிமாவுக்கு வந்தது தான் ஒரு ஆக்சிடெண்ட்டு. சினிமாவுக்கு வந்தது தான் ஒரு விபத்து. ஆக்சுவலாக என்னோட பயிற்சி வந்து நான் வந்து when I was 14 years நான் வந்து ட்ரினிட்டி காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட் 8th கிரேடில். அதாவது சின்ன வயசுலேயே கிளாசிக்கல் கிட்டாரில் 8th கிரேடுன்ட்டு ஒரு பெரிய ஒரு நிலை. அந்த நிலை அடைஞ்ச ஏஷியாலேயே யங்கஸ்ட்டு. ஆனால் இசை 14 வயசுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு சினிமா கலைஞன் ஆவேன்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல. ஸோ ஹூ நோஸ் எதிர்காலம் நம்மளுக்கு என்ன இருக்குது எப்படி இருக்குன்றது. பட் வாட் எவர் ஐ டூ நான் என்ஜாய் பண்ணி அதை பண்ணுறேன். ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து செய்கிறத அனுபவிச்சு செய்யணும். விச் ஐம் டூயிங். தேங்க்யூ. ஏன் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லைங்க, அதனால் எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. உண்மையானுமே ஏஐ
ஃப்யூச்சரில் நான் எல்லாம் பாடகர்கள்லாம் இருக்கிறாங்களே, அப்புறம் இல்லைன்னா நம்ம யோசிக்கலாம். எல்லாம் இருக்கும்போது இவ்வளோ பத்திரிக்கா இருக்கிறீங்க, ஏஏ எழுதுதுன்னா நீங்கள் என்ன ஏன் சொல்லுங்க? நான் இதை கேள்வி கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இதை தாண்டி ஏன் போய் ஏஐ போய் படிப்போமா? அப்படியா? அது டீச்சர் இல்லாத நாடாக இருக்கும். அங்கே தேவை டீச்சர்ஸ் இல்லாதலன்னா இருக்கும்போது என்னத்துக்கு அது நடக்கும். ஆனால் அதான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து எந்த சிங்கர் உங்களுக்கு ஒரு தோணு இருக்கும், உங்க பாட்டுல யாராச்சும் இந்த சிங்கர் வந்து பாடி இருந்தா நல்லா இருக்கும்? இல்லை என்ன பிடிச்சிருக்குன்னு ஒருத்தருக்கும் உயிரோடு இருக்கிற சிங்கர்ஸ் தான் எனக்கு பிடிச்சவங்க. எனக்கு இவ்வளோ சிங்கர்ஸ் இன்னும் லைஃபு கிடைக்காம பிரேக் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. டிவியை திறந்தா எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள விட்டு எதுக்கு போய் இறந்து போனவங்க போயிட்டு பாயசம் கொடுத்துருக்கீங்க? இருக்கிறவங்கள கொண்டாடுங்க. அவங்களாம் கொண்டாடப்பட்டு நல்ல ஒரு தலைமுறையை பார்த்துட்டு நல்லா புகழ்பெற்று தான் அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்களேன் வாய்ப்பு. அவரே சந்தோஷப்படுவார்ல. என் இலக்கு இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இந்தியாவில் இந்த கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கான்செர்ட்டுன்ற ஒரு விஷயம், இந்த கோவிட் முடிஞ்ச டைம் ரொம்ப எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்த வெள்ளம் வந்து, பட்டு பண்ணும்போது தான் தெரிஞ்சது திடீர்னு பெரிய ஒரு பூம் ஆயிடுச்சு. சினிமாவை விட இன்னைக்கு கான்செர்ட்டுக்கு தான் மிகப்பெரிய மக்களுடைய வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பத்திரிகை எழுதியிருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க. கோல்ட் பிளேலாம் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில். கிட்டத்தட்ட 200 கோடி கலெக்ஷன் 4 நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது ஒரு ஆங்கில நிகழ்ச்சிக்கு. ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து லைவ் மியூசிக்கு மிகப்பெரிய ஆதங்கம் பூம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெரிய நிலைமைக்கு இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த 5 வருஷத்தில் சேலமில் ஒரு 3 ஆடிட்டோரியம் கூட கட்டலாம். யாருக்கு தெரியும்? ஸோ இதற்கு நான் ஒரு அடித்தளமாக இருந்திருக்கன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இப்போ எனக்கு தமிழ் இசையை உலக அளவில் உயர்த்துறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பாட்டு இப்போ வந்து கொரியாவில் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ கேட்ட அந்த ஃப்ளூட் பிட்டு